நம்ம இப்போ வந்து பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பனானா கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம பாதாம் அப்புறம் முந்திரி இது ரெண்டுத்தையும் ஒரு வாணலி எடுத்து அந்த வாணலிக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம். இது ஆப்ஷனல்னால் உங்களுக்கு வேணும்னா பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது இல்லாமல் கூட செய்யலாம். அதை ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி முடித்ததும் அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வந்து நான் இப்போ கற்பூர வாழை தான் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி ஜாரில் போட்டேன். அது கூட இப்போ கோகோ பவுட்ரு கொஞ்சமாக போடுறேன். ரொம்ப நிறைய போடாதீங்க, அப்புறம் கசக்கும். அதனால் கொஞ்சமாக கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன், அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இனிப்புக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெறும் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பால் அதில் போடுறேன், தேவையான அளவு பால். அப்புறம் முட்டை 2 உடைச்சி ஊற்றிருக்கேன் அதில். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுருவேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது கூட வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல கோல்ட் வின்னர், அந்த கோல்ட் வின்னர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாதாம் முந்திரி வறுத்து வச்சோம்னா அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு, மைதா ஆட் பண்ணல, நான் கோதுமை மாவு வச்சு பண்ணுறேன். கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கோதுமை மாவு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்துச்சுன்னா ஓகே. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறோம். அதில் வந்து அந்த பிளேட்டில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒட்டாமல் வர்றதுக்காக. சுற்றி ஆட் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச மிக்ஸிங்கை அதுக்குள்ளே போடுறோம். அதுக்குள்ளே போட்டு நம்ம இப்போ டைமர் செட் பண்ணுறோம். டைமர் செட் பண்ணி முடித்ததும் அது உள்ளே நம்ம இப்போ வைக்கிறோம். டைமர் வந்து நான் இப்போது என்னென்னா அதுலேயே வரும், நம்ம கேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது அதுலேயே வரும். 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன், 180 டிகிரி வச்சுருக்கேன் நான். இப்போது அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணதும் அந்த 180 டிகிரி முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். அப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். கேக் ரெடிங்க. நீங்களும் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.